அமைச்சர்கள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடுவதாக தன் காதுக்கு தகவல் வந்தால் உடனடியாக பதவி பறிப்பு. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பதவி பறிக்கப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் எச்சரிக்கை. பள்ளிகளில் ரீல்ஸ் எடுக்கும் விவகாரத்தில் அமைச்சர்களை கடிந்து கொண்ட முதலமைச்சர் விஜய், பள்ளிகளில் தேவையற்ற ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது எனவும் வாய்மொழி உத்தரவு என தகவல். வேளாண் துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. வேளாண் துறையில் எல்னினோவின் தாக்கம் குறித்தும் அதிகாரிகளிடம் முதல்வர் விஜய் கேட்டறிந்தார். பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையின் வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுங்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் தகவல். திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை ஊழலில் திளைத்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அமைச்சருக்கான லஞ்ச பணத்தை வாங்க தனித்தனியாக ஆட்கள் நியமிக்கப்பட்டதாக விமர்சனம். இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவுகளில் பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய நிலைமை என்னன்னா, அவங்க யாரும் ப்ராப்பராக ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய அவ்வளோ கேசஸ் பெண்டிங் கேசஸ் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. அவ்வளோ லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்துலேயும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. தாவேக ஆட்சியை கவிழ்க்க நாள்தோறும் சதி நடப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சிப்பதாகவும் பேட்டி. ரெண்டு மாசமா நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. மணல் கடத்தல் குட்கா விற்பனையில் தாவேகாவினர் பிஸி. திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எம்பி எம்எல்ஏக்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். வயதானவர்களுக்கு வாக்கிங் போட்டிகள் நடத்தப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன் கொலை வழக்கில் தென் தாமரைக்குளம் காவல் நிலைய எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி உத்தரவு. குதிரை பேர விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றுவோரும் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஊத்தங்கரை எம்எல்ஏ வழக்கை மட்டும் சிபிஐக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் சரமாரி கேள்வி. சத்தியம் செய்தி எதிரொலியாக வேலூர் மாவட்டம் அல்லேரி மலை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. மலை கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்த ஆட்சியர் பள்ளிக்கு சென்று சிறுமிகளுடன் கலந்துரையாடல். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதவி விலகலை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு. சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் சட்டமன்ற செயலர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. குழந்தைகளுக்கு அலர்ஜி, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை. ஆந்திர எல்லையில் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும். சென்னை மீனவர்களின் மீன்பிடி உரிமைக்கு ஆந்திர அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என தமிழக அரசு கடிதம். கூடலூர் அடுத்துள்ள பந்தலூர், பிதற்காடு ஆகிய பகுதிகளில் பகல் நேரங்களில் யானைகள் நடமாட்டம். அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட மக்கள் கோரிக்கை. ஒசூர் அருகே சாலையில் கடந்து சென்ற யானை கூட்டம். வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்லுமாறு வனத்துறை எச்சரிக்கை. அழகா பொறுமையா ரோடை கிராஸ் பண்ணு தலைவர. நாட்டையே உலுக்கிய கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம். உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் முன் பெற்றோர் கண்ணீர் மல்க அஞ்சலி. கர்நாடக மாநிலம் மங்களூரில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வீடு எடுத்து கள்ள நோட்டு அடிக்கும் கும்பல் சிக்கியது. நோட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட காகித கட்டுகள், இயந்திரங்கள் பறிமுதல். மும்பையில் சுரங்கப்பாதைக்குள் பற்றி எரிந்த காரால் பரபரப்பு. சுரங்கப்பாதையில் இருந்த வாகனங்கள் பத்திரமாக திருப்பிவிடப்பட்ட நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர்.